அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, ஒரு ஜாதகரும் அவங்க மனதில் நினைக்கும் எண்ணங்கள் நிறைவேறுமா என்பதை தான் ஆவலோடு பார்ப்பாங்க. நம்ம நினைக்கிறது நடக்குமான்னு. அது நினைக்கிறது நடக்கிறது அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் லக்கணம் போட்டிருக்கோம் லா. அதிலிருந்து 5ஆம் இடமே அதை குறிக்கும், கருத்தில் கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகருடைய 5ஆம் இடம், அதுதான் அவங்களுடைய எண்ணங்கள், கருத்தில் கொள்ளணும். 5ஆம் இடத்து அதிபதி இருக்கும் நிலையை பொறுத்து தான் அந்த ஜாதகருடைய எண்ணம் நிறைவேறுமா நிறைவேறாதான்னு சொல்ல முடியும். அதே போல 5ஆம் இட அதிபதி தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் நின்றால் அவர் போடும் திட்டங்கள், செய்யும் தொழில்கள், ஆரம்பிக்கும் நிறுவனங்கள் சிறப்புடையதாகும். தொழில் வழி, அதாவது தொழில் வழி உயர்வுள்ளதாகவும் இருக்கும். அந்த தொழிலால் அவர் வசதியான வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவார், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தார். அவருடைய நல்ல எண்ணம், தெய்வ அருளாலும் பெரியோர்களின் ஆசீர்வாதத்தாலும் நிறைவான வாழ்க்கையை வாழ்வார். அதே போல 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியும் தொடர்பு பெற்றால் எண்ணம் எளிதில் அந்த ஜாதகருக்கு நிறைவேறாத போகும், கருத்தில் கொள்ளுங்க. 5ஆம் இடத்தில் நீச கிரகங்கள் இருந்தாலும் துஷ்டானங்கள் என்னும் கிரகங்கள் இருந்தாலும் அவர் மனதில் எப்போதும் குழப்பமும் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல ஞாபக சக்தி குறைவாக இருக்கும், கருத்தில் கொள்ளுங்க. 5ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் ஈவு இறுக்கம் இல்லாதவராகவும் கெட்ட காரியங்கள் செய்வதில் துணிவு மிக்கவராகவும் அந்த ஜாதகர் இருப்பார், கருத்தில் கொள்ளுங்க. முழுக்க முழுக்க ஒரு மனிதனுடைய தரத்தையும் வாழ்க்கையையும் தீர்மானிக்கக்கூடியது இந்த 5ஆம் இடம் தான், மறந்துடாதீங்க. 5ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருப்பது மிக மிக சிறப்பு. அதுவும் சுப பார்வை பார்க்கிற கிரகமாகவும் இப்போ குருவே 5ஆம் இடத்தில் இருக்கிறார்னா மிக சிறப்பான பலன்களை தருவார், கருத்தில் கொள்ளுங்க. 5இல் குரு இருந்தால் குழந்தை பாக்கியிலும் சொல்லி ஒரு கருத்து நிலவுது, அது தவறு. 5இல் குரு இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறக்கும். அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.